ஹாய், வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டாஃப். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு ஹேர் பேக். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சில்கியாக ஆகிடும். அது போக உங்கள் ஹேரும் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் அடியோடு போயிடும். கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருஞ்சீரக பொடி. என்கிட்ட பொடியாக இருந்தனாலும் நான் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கருஞ்சீரகமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என் முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்திருக்கேன். உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு தேவையானது பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு யூஸ் பண்ணுறதுனால கோல்டு பிடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அது போக ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் கண்டிப்பாக போயிடும். அடுத்தது வெந்தயம். நைட்டே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன், அதையும் எடுத்துருக்கேன். வெந்தயம் உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் இந்த பூண்டு அது கூட யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கோல்டு பிடிக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்த பொருள் செம்பருத்தி இலை ஒரு 10 இலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி பூ ஒரு 5 பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அளவாக தண்ணி விட்டு அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இதை நல்லா உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அது போக உங்கள் முடியோட வெளிப்புறத்தில் இதை நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 1/2 அன் ஹவர் இல்லைன்னு மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் இதை நீங்கள் ஊற வைக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி ஒத்துக்காதுங்கிறவங்க 1/2 அன் ஹவர் போதும். நல்லா தூக்கி கொண்டை கட்டிட்டு இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷாம்புவோ இல்லை சோப்பெல்லாம் தேவைப்படாது. இதிலையே செம்பருத்தி பூவு வெந்தயமெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வலுவழுப்பான தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் அதிலையே வாஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அழுக்கு எண்ணெய் எல்லாமே போய் உங்கள் முடி ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த அரைச்சதோட அந்த சின்ன சின்ன இது மாதிரி ஒட்டி இருக்கும், உங்களுக்கு டஸ்ட் மாதிரி அதில் உங்கள் முடியில் படிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அது நீங்கள் தலை காய வைக்க ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஆனால் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். உங்கள் ஹேரும் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். பார்க்கவே ரொம்ப உங்கள் ஹேரும் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். பார்க்கவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஹேர் பேக்கை என்ன யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.